அவங்கள ஒருத்தர் 6 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்திருந்த காவி வஸ்திரம் தரிச்ச பௌத்த அதோட செங்கிரணங்கள்னால மேல் வானமெல்லாம் செக்கர் படர்ந்து பயப்பட்ட சின்ன சின்ன மேக கூட்டங்கள் தீப்பிடிச்சு எரிவது மாதிரி தோன்றுச்சு. முற்றிலுமே மாறான இன்னொரு காட்சி காணப்பட்டுச்சு. இளவேநீர் காலத்துல ஒரு நாள் மாலை பொழுது அது. மகேந்திர தடாகத்தோட கரை வழியா போன ராஜபாட்டையில பிரயாணிகள் 2 பேர் காஞ்சி மாநகரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் 6 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்திருந்த ஆஜானுபாகுவான தோற்றத்தோட இருந்தாரு. காவி வஸ்திரம் தரிச்ச பௌத்த சன்னியாசி அவரு. கடுமையா தவம் விரதம்னு மேற்கொண்டதாலோ இல்ல வேற கடினமான காரியங்கள்ல ஈடுபட்டதுனாலோ என்னவோ அந்த புத்த பிக்ஷுவுடைய தேகம் வறண்டு கெட்டிப்பட்டு கடினமா இருந்துச்சு. அவரோட முகத்தோற்றத்தை பார்த்தா அன்பையோ பக்தியையோ உண்டாக்க இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகமும் களை பொருந்திய முகமும் உடைய 18 வயது இளம் பிள்ளை. இளம் பிரயாணி கொஞ்ச நேரம் அந்த காட்சியை உத்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவன் புத்த பிக்ஷுவை பார்த்து, சுவாமி, இங்கிருந்து 1 நாழிகை தூரம் இருக்குமா அப்படின்னு கேட்டான். அவ்வளவுதான் இருக்குன்னு பிக்ஷு சொன்னார். அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு வரேன், அவசரனா நீங்கள் வேணா முன்னாடி போங்க அப்படி. மேல்வானத்தோட அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலுடைய சக்கராயுதம் மாதிரி தக தகன்னு சுழன்றுட்டு இருந்துச்சு. அதோட செங்கிரணங்கள்னால மேல்வானமெல்லாம் செக்கர் படர்ந்து பயங்கரமான போரில் ரத்த வெள்ளமோடிய யுத்தகலத்தை போல காட்சி கொடுத்தது. அங்கங்கே காணப்பட்ட சின்ன சின்ன மேகக்கூட்டங்கள் தீப்பிடிச்சு எரிவது மாதிரி தோன்றுச்சு. சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்துடைய பளிங்கு போல தெளிந்த நீர் உருக்கிய பொண்ணை போல ஒளிர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் மேற்கு திசையிலிருந்து கொஞ்சம் திரும்பி அந்த விசாலமான ஏரியோட வடகரையை நோக்கணும்னா முற்றிலுமே மாறான இன்னொரு காட்சி காணப்பட்டுச்சு. அந்த கரை நிழல் படர்ந்த ஏரிக்கரை ஓரமாக சில இடங்களில் கண்ணை பறிக்கிற வெள்ளை நிறம் திட்டு திட்டா திகழ்ந்துச்சு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அந்த இடங்களில் வெண்ணாரைகள் ஒற்றை காலில் நின்று தவம் புரியுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் திடீர்னு ஒரு வெண்ணாரை கூட்டமானது ஜலக்கரையிலிருந்து. இந்த காட்சிகளையெல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமாக பார்த்துட்டு இருந்த வாலிபன் தனக்குத்தானே பேசிக்கிறது மாதிரி, இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகன்னு சொல்கிறது பொருத்தமில்லை. ஏரியை பார்த்துட்டே, இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போ தண்ணி குறைஞ்சு போயிருக்கு, ஐப்பசி கார்த்திகையில் மழை பெஞ்சு ஏரி நிரம்பி இருக்கிறப்ப பார்த்தேன்னா நீ அப்படியே பிரமிச்சு போவ. அப்போ சாலையில் போகிறவங்க வரவங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பிரயாணிகள் ஏறின வண்டிகளோ நெல்லும் வைக்கோலும் ஏற்றப்பட்ட வண்டிகளோ சாரையாக போயிட்டு இருந்துச்சு. சாலைக்கு அந்த புறத்தில் முதிர்ந்த இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு அழகான கிராமம் தெரிஞ்சுது. அந்த கிராமத்தை தாண்டினதும் புதுநெல் மரத்துக்கு பதிலாக மல்லிகை முல்லை